வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பல்வேறு படிப்புகளை பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, யூனிவர்சிட்டினா என்ன, ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து பிடெக் ஐடி அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற படிப்பை பற்றி தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 90% ரெண்டும் சேம் படிப்பாக தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செமஸ்டரில், அதாவது 3rd இயர் ஆட் செமஸ்டர்னு சொல்கிற 5th செமஸ்டரில் சிஎஸ்சியாக இருந்ததுனாக்கா நீங்கள் கம்பைலர்ஸை பற்றி படிக்கிறீங்க, வேற ஐடியாக இருந்ததுன்னா இதில் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி படிக்கிறீங்க. சிலபஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. வேற சிஎஸ்சியில் இதே 5th செமஸ்டரில் நீங்கள் வந்து நெட்ஒர்க்ஸ்னு படிக்கிறீங்க. அந்த நெட்ஒர்க்ஸ் வந்து தியரியாக அதிகமாகவும் ப்ராக்டிக்கல் கம்மியாகவும் நீங்கள் வந்து சிஎஸ்சியில் படிப்பீங்க. அதே நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து ஐடியில் படிக்கிறப்ப ப்ராக்டிக்கல் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் படிப்பீங்க. இவ்வளோ தான் பெரிய டிஃப்ரென்ஸ். இதை விட்டாக்கா சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து கரிக்குலம்லேயோ இல்லை ப்ரோக்ராமிங்லேயோ இல்லை அந்த சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ்லேயோ வந்து பெரிய லெவலில் எதுவும் டிஃப்ரென்சஸ் தெரியல. சிஎஸ்சிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு வர்றதுனால அதை பிஇ சிஎஸ்சின்னு சொல்கிறாங்க. வேற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது டெக்னாலஜின்னு வர்றதுனால இதை பிடெக் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. 2000க்கு அப்புறம் வந்து சிஎஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, நிறையா சாஃப்ட்வேர் ஹப்ஸ் எல்லாம் உருவாச்சு. எந்த ஊரில் பார்த்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊர்கள்ல எல்லாம் கூட வந்து முதல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லாமல் இருந்தது. சென்னையில் இருந்தது, பெங்களூரில் இருந்தது, ஹைதராபாத்தில் இருந்தது, கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஐடி கம்பெனிஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி எல்லா பக்கமும் ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பித்தது. ஸோ ஐடி கம்பெனிஸ் அதிகமாக சிஎஸ் படிப்புக்கு வந்து டிமாண்ட் அதிகமாச்சு. 2000க்கு அப்புறம் உருவான ஒரு படிப்பு தான் வந்து இந்த ஐடி அப்படிங்கிற படிப்பு. இந்த ஐடி படிப்போட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா சிஎஸோட அந்த டிமாண்டை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவான ஒரு படிப்பு தான் வந்து இந்த ஐடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பு. இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு சிஎஸ்சி இந்த ரெண்டுக்கு வந்து பெருசாக கரிக்குலம்லேயோ இல்லை அதனோட சப்ஜெக்ட்லேயோ வந்து இல்லை அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லேயோ வந்து பெரிய லெவலில் டிஃபரன்சஸ் காமிக்கல. வேற ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த ஐடி அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃபரான ஒரு கான்டெக்ஸ்டாகவே கொண்டு வர்றாங்க. அவங்க அதை இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக பிஸ்னஸ் ஓரியன்ட் கான்டெக்ஸ்டாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லையெல்லாம் சொல்லித்தர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு உண்டான செல்ஃபோனு, அதுக்கப்புறம் டவர்ஸு, சிக்னல்ஸு, இது எல்லாமே வந்து நெட்ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அவங்க சொல்லித்தர்றாங்க. வேற நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் ஓரியன்டாக தான் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எஸ்பெஷலி ஆந்திராலையெல்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடிங்கிறது வேண்டியதில்லை, ஐடிங்கிறது வந்து சிஎஸ் விட கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சும் வந்து ஃபீல்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஐடிக்கும் சிஎஸ்ஸுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ என்ஐடிஸு அதுக்கப்புறம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஐடி அப்படிங்கிறத சொல்லித்தர்றாங்க. இப்போ நீங்கள் ஐடி படித்தாலும் ஐஐடி மாதிரியான இன்ஸ்டிடியூட்லையெல்லாம் போய் நீங்கள் ஃபர்தர் ஸ்டடீஸ் நீங்கள் ஒரு எம்டெக்கோ இல்லைனாக்கா பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்க முடியும். ஒரு ரிசர்ச் ஆகட்டும், இல்லைனாக்கா ஒரு இன்டர்ன்ஷிப்பு, ஒரு பிளேஸ்மெண்ட்டு, எதுலேயுமே வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்சஸும் இருக்கிறதில்ல. இந்த ஐடிங்கிறத வந்து ஒன் ஆஃப் த சிஎஸ் பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2010 வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஐடிங்கிறத வந்து சிஎஸ்சியை விட கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு
மனப்பான்மையில் இருந்தாங்க. ஆனால் 2010க்கு அப்புறம் கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிஎஸ்சியும் அதே மாதிரி தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈக்குவலாக பேரலாக ஐடியவும் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎம் மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அவங்க கொடுக்குற கால் ஃபார்லேயே இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எய்தர் சிஎஸ்சி ஆர் ஐடி அப்படின்னு தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி டாப் எம்என்சிஸ் எல்லாம் வந்து ஐடியை பெரிய லெவலில் ரெக்ரூட்மெண்ட்டில் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே சிஎஸ்சி ஐடிங்கிற டிஃப்ரென்சேஷனே வந்து உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. சப்ஜெக்ட் வைஸும் ஆகட்டும், ஜாப் வைஸும் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் ஆர் சேம். நேஷனல் லெவல் ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் நடக்கிற டயத்தில் சிஎஸ் அண்ட் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி படித்த பசங்க வந்து நிறைய ப்ரைஸஸ் கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்ஸை விட வின் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்ஐடிகே அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நடத்தின சர்வேல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸோட டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்ங்கிறது வந்து மோர் தியரியாக வருது, வேற ஐடிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கு. ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ் படித்தவங்களும் சரி, ஐடி படித்தவங்களும் சரி, ப்ரோக்ராமிங், கோடிங் இந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு சில டயத்தில் கம்பெனிஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ சிஎஸ் படித்தவங்களை வந்து கோடிங்க்கு அப்புறம் டெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. வேற ஐடி படித்தவங்களை வந்து கோடிங், டெஸ்டிங், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டெலிவரி ஏரியாலையும் கிளைண்ட் சப்போர்ட் ஏரியாலையும் வந்து ஐடி பீப்புளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஐடியில் அவங்க வந்து அந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத, அந்த சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர் சைடு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால வேண்டி ஒரு சாஃப்ட்வேரை கம்பெனிஸ் டெலிவரி பண்ணி அது வந்து இன்ஸ்டால் பண்ணுற டயத்தில் கிளைண்ட் எண்டில் அந்த சிஸ்டம் ரிக்யர்மெண்ட் ஆகட்டும், அந்த நெட்வொர்க் ரிக்யர்மெண்ட் ஆகட்டும், இதையும் கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேக்கப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா மாதிரியான வேலைகளுக்கும் வந்து இந்த ஐடி பீப்புள்ஸை வந்து அட் கிளைண்ட் எண்ட் அண்ட் டெலிவரி எண்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்சி படித்தவங்களும் கோடிங் செய்கிறாங்க, ஐடி படித்தவங்களும் கோடிங் செய்கிறாங்க. சிஎஸ்சி படித்தவங்களும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு தான், ஐடி படித்தவங்களும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு தான். சிஎஸ்சி படித்தவங்களும் டெஸ்டிங் பண்ணுறாங்க, ஐடி படித்தவங்களும் டெஸ்டிங் பண்ணுறாங்க. சிஎஸ்சி படித்தவங்களை விட ஐடி படித்தவங்க இன்னும் ஒரு படி மேலே டெலிவரி வரைக்கும், அந்த சாஃப்ட்வேர் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெலிவரி வரைக்குமே வந்து இவங்க யூட்டிலைஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டியோட பிடெக் ஐடி சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான் வந்து பிஇ சிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய சிலபஸு. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சிஎஸ்சியும் பைத்தான் படிக்கிறாங்க, ஐடியும் பைத்தான் படிக்கிறாங்க. செகண்ட் செமஸ்டரில் சிஎஸ்சி ஆகட்டும், ஐடி ஆகட்டும் சேம் பேப்பர்ஸ் தான் படிக்கிறாங்க. சி, பேசிக், ட்ரிபிள் இ அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இதே தான். சிஎஸ்சிலையும் அதே தான் படிக்கிறாங்க, ஐடிலையும் செகண்ட் செமஸ்டரில் அதே தான் சேம் படிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டரில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் காமன் சப்ஜெக்டு, அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா தேர்டு செமஸ்டரில் மேத்ஸ் 3 அப்படின்னு ஒரு பேப்பர் வரும், தேர்டு மேத்தமேட்டிக்ஸ் வரும். அந்த தேர்டு மேத்தமேட்டிக்ஸ் அதுலேயும் உண்டு, ஐடிலையும் உண்டு, எல்லாம் சேம் படிப்பு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செம் சேம், செகண்ட் செம் சேம், தேர்டு செம்மும் வந்து சேம். டேட்டா ஸ்ட்ரக்சர், வூப் கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்ஸ் இதுதான் வந்து சிஎஸ்சியும் படிக்கிறாங்க, ஐடியும் தேர்டு செமஸ்டரில் படிக்கிறாங்க. சிஎஸ்சியில் என்ன படிக்கிறாங்களோ சேம் ஆஸ் இட் இஸ் வந்து ஐடியில் அதே பேப்பர்ஸ், அதே கான்செப்ட்ஸ் தான் வந்து தேர்டு செமஸ்டர்லையும் படிக்கிறாங்க. ஃபோர்த்து செமஸ்டர்லையும் சேம் ஆஸ் இட் இஸ் டிட்டோ, இன்க்ளூடிங் என்வைரான்மெண்டல் ஸ்டடீஸ் வரைக்கும் சேம் சப்ஜெக்ட் ஆஸ் இட் இஸ் படிக்கிறாங்க. இந்த ஃபோர்த்து செமஸ்டர் வரைக்கும் பிட்டு கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும். அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் மிஷின் லாங்குவேஜ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்வைரான்மெண்டல் ஸ்டடீஸ், சிஎஸ்சி ஃபோர்த்து செமஸ்டரில் என்ன படிக்கிறாங்களோ சேம் வந்து ஐடி ஃபோர்த் செமஸ்டர்லையும் சேம் பேப்பர்ஸ் அப்படியே ஆஸ் இட் இஸ் படிக்கிறாங்க. இப்போ ஃபிஃப்த்து செமஸ்டர் தேர்ட் இயர் ஆடு செமஸ்டரில் மட்டும் மைல்டு டிஃபரன்ஸ் இருக்குது. சிஎஸ்சிலையும் நெட்வொர்க்கிங் படிக்கிறாங்க, ஐடிலையும் நெட்வொர்க்கிங் படிக்கிறாங்க. பட் சிஎஸ்சியில் படிக்கிற நெட்வொர்க்கிங் வந்து மோர் தியரி ஓரியன்டாக இருந்தது அப்படின்னாக்கா ஐடியில் படிக்கிற நெட்வொர்க்கிங் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிறாங்க. அதர்வைஸ்
இங்கே வந்து சிஎஸ்சியில் இந்த 5th செமஸ்டரில் கம்பைலர்ஸை பற்றி படிப்பாங்க. இங்கே வந்து அந்த கம்பைலர்ஸுக்கு பதிலாக வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி ஐடியில் படிக்கிறாங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் இவ்வளோ மட்டும்தான். இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா செமஸ்டர் எல்லா பேப்பரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும்தான் மாறுது. 5th செமஸ்டரில் கம்பைலர்ஸுக்கு பதிலாக வெப் டெவலப்மெண்ட்டு, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வந்து சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் அவங்க கொடுக்கல. 3rd இயரில் ஈவன் செமஸ்டர் 6th செமஸ்டர் சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எம்பெடட் சிஸ்டம் படிக்கிறாங்க, ஐஓடி படிக்கிறாங்க. எலக்டிவ்ஸ் 4 எலக்டிவ். 5th செமஸ்டரில் 2 எலக்டிவ்னா 6th செமஸ்டரில் 4 எலக்டிவ். எலக்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் சிமிலர் எலக்டிவ்ஸாக தான் இருக்குது. ஒரே செட் ஆஃப் எலக்டிவ் பேப்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே ஆப்ஷன்ஸில் இருந்து தான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு தேவையான எலக்டிவை சூஸ் பண்ணுறாங்க, ஐடியும் எலக்டிவை சூஸ் பண்ணுறாங்க. எலக்டிவ்ஸில் கூட எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபைனல் இயர் சம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிக்கிறாங்க. அது வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் ப்ராஜெக்ட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. ப்ராஜெக்டில் மட்டும் நீங்கள் ஐடின்னு வர்றப்ப கொஞ்சம் நீங்கள் ஹார்ட்வேர் ஓரியன்டாக நெட்வொர்க்கிங் ஓரியன்டாக நீங்கள் செய்யலாம். வேறு சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்டை கோடிங்கில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது ஐடிக்கும் சிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 90% சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது. ஒரு 5 to 10% தான் வந்து டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங், அல்காரிதம்ஸ், கோடிங், அதே பைத்தான், சி, ஜாவா இதெல்லாம் தான் படிக்கிறாங்க. வேற ஐடிலையும் பார்த்தீங்கன்னா சேம் அல்காரிதம், கோடிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஜாவா, பைத்தான், சி இதே தான் படிக்கிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் பெரிய லெவலில் கிடையாது. பிஇ, சிஎஸ்சி அப்படின்னாக்கா தியரி அதிகமாக இருக்கும். ஐடி அப்படின்னாக்கா வந்து ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா அது பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் வருது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக் ஆல் ஆர் சேம். ஒரே மாதிரி தியரி தான், ஒரே மாதிரி ப்ராக்டிக்கல் தான். டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஎஸ்சி அண்ட் ஐடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிஎஸ்சிங்கிறது வந்து தியரியோடு சேர்ந்த அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுது. ஐடிங்கிறது தியரியை கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணி அப்ளிகேஷனை வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஜாயினிங் ப்ரொசீஜர் ஆகட்டும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் படிக்கிறது ஆகட்டும், ஃபீஸ் ஆகட்டும், ஆல் ஆர் சேம் ஆஸ் குட் ஆஸ் உங்களுக்கு சிஎஸ்சி தான். நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியோட டோட்டல் வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 50% அண்ட் அபவ் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 45 அண்ட் அபவ் இருக்கணும். எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் 40% இருந்தால் போதும். இது வந்து ஜாயினிங்க்கு. சிஎஸ்சியும் சரி ஐடியும் சரி 4 இயர் படிப்பு. சிஎஸ்சிங்கிறது வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா சொன்னாங்கன்னா ஐடிங்கிறது ஒரு 90,000 சொல்லுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதானே ஒழிய இப்போ சிஎஸ்சியில் சீட்டு முடிஞ்சிருச்சு, ஐடியில் தான் சீட்டுனாக்கா இதை 1,10,000 கூட சொல்லுவாங்க. அதனால படிப்புலே ஆகட்டும், டியூரேஷன்லே ஆகட்டும், ஃபீஸ்லே ஆகட்டும், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாலே ஆகட்டும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது பிட்வீன் சிஎஸ்சி அண்ட் ஐடி. சிஎஸ்சியில் சீட்டு கிடைக்கலையா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் ஐடியில் ஜாயின் பண்ணலாம். ஜாப் ஆப்ஷன்ஸும் சேம் தான், பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் சேம் தான். ரெக்ரூட்மெண்ட் வர்றாங்க, கேம்பஸ் ட்ரைவ் வர்றாங்கன்னாக்கா நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். சிஎஸ் பையனும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூவில் உட்காந்துருப்பான், ஐடி பையனும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூவில் உக்காந்துருப்பான். அவனுக்கு வந்து 25,000 சேலரி பேசுகிறாங்கன்னா இவனுக்கும் அதே 25,000 தான் பேசுவாங்க. ஐடி அப்படிங்கிறதுனால இவனுக்கு எந்த விதமான டினையும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஐடிங்கிறது கம்மிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தட் வாஸ் தேர் பிஃபோர் 2010. நவ் ஆல் ஆர் சேம். இப்போ வந்து என்ன, எய்தர் சிஎஸ்சி ஆர் ஐடி, இவ்வளோ தான் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ். பேரு தான் டிஃப்ரென்ஸை ஒழிய குவாலிட்டி ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஸ்டடி எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பொதுவாக கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறப்ப அவங்க நீங்கள் சிஎஸ் படிச்சிருக்கீங்களா, ஐடி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் பார்க்க மாட்டாங்க.
அவங்க பார்க்குறதெல்லாம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெச்ஆர் டீம்ஸ் பார்க்குறதெல்லாம் வந்து டோட்டலாக வேற ஆங்கிளில் அவங்க பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களோட 10th மார்க் என்ன, 12th மார்க் என்ன, டிகிரியில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? 10th வந்து நீங்கள் 80% எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா, +2ல ஏதாவது 85% எடுத்திருக்கீங்களா? அப்புறம் டிகிரியில் வந்து எல்லா சப்ஜெக்டும் ஆல் கிளியராக இருக்கீங்களா? அந்த பிரெயின் லெவல் உங்களுது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா, இல்லை டிட்டோரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பிரெயின் லெவல் டிட்டோரியேட் ஆகாமல் 10த்தை விட நீங்கள் கொஞ்சம் +2ல மார்க் அதிகமாக எடுத்திருக்கீங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, 10th +2 மார்க்குக்கு அட் பார் வித் டிகிரிலேயே நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றீங்க படிப்பில் அப்படின்னாக்கா இதை வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஆர் டீம் வந்து காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுன்னு கேட்குறப்ப அவங்க ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் சைன் வேவ்ஸ், ஐ வாண்ட் சம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் வேவ் எப்படி இருக்கும், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், இதுதான். அதாவது ஒரு செமஸ்டரில் நல்ல மார்க் வாங்கினா, 2வது செமஸ்டரில் சரியாக மார்க் வாங்கலை, 3வது செமஸ்டரில் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கான் அப்புறம் மார்க் வாங்கலை, இந்த மாதிரி எல்லாம் வந்து கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் ஒரே கிராஜுவலாக பெரிய டிஃபரன்சஸ் இல்லைனாலும் ஒரே கிராஜுவலாக நீங்கள் வந்து மார்க் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆருக்கு சொல்கிறது. ஸோ அவங்க வந்து நீ சிஎஸ்சி படிச்சியா ஐடி படிச்சியாங்கிறத வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை, வேறஸ் நீ ஒழுங்காக படிச்சியா அப்படிங்கிறத தான் வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் டயத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்டெண்டன்ஸை பார்ப்பாங்க. இதை நான் வந்து போன சிஎஸ்சி இதுலேயும் சொல்லியிருந்தேன், வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலையும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னாக்கா அட்டெண்டன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து 80 அண்ட் எபவ் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். இதை எல்லாமே வந்து ஹெச்ஆர் டீம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேண்டிடேட் ஹெச்ஆர் எண்டில் ஒரே மார்க் எடுத்து காம்படிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற டயத்தில் ஒருத்தர் வேணும் இன்னொருத்தர் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேணும்னா அவங்க அட்டெண்டன்ஸை கூட ஒரு ரீசனாக சொல்ல முடியும். இந்த பையன் வந்து இர்ரெகுலராக அட்டன் பண்ணியிருக்காரு, இவர் வந்து ரெகுலர் அட்டெண்டியாக இருக்காரு, இல்லைன்னா இவரோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து 80 எபவ் இருக்குது, இவரது வந்து அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு இந்த அட்டெண்டன்ஸையும் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜில் எஸ்பெஷலி இந்த பிஇ பிடெக் மாதிரி படிப்பெல்லாம் படிக்கிறீங்க, ஃப்யூச்சரில் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, தட் எம்என்சி ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா அட்டெண்டன்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பா சிகப்பா உயரமா குட்டையா இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் கவலைப்பட மாட்டாங்க. வேற உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து ஹெச்ஆர்ஸ் பார்ப்பாங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து நான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியே சொல்லலை, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் அவங்க வந்து உங்கள் எண்டிலேருந்து ஒரு கம்யூனிகேஷனாக அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. இதை வந்து அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் ஆகட்டும், உங்களோட வெக்காபுலரி ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனுக்கு வந்து உண்டான மார்க்கை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூடியூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. முந்தி தான் போய் கடைகளில் எல்லாம் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கணும், இப்போ எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. உங்கள் மொபைலில் யூடியூப் இருந்தால் போதும், யூடியூப்பில் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் கிடச்சிருது. ஸோ தட் நீங்கள் வந்து பாடி லாங்குவேஜஸை கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி என்ன மாதிரியான வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் கூட எப்படி நீங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணணும், இதையெல்லாம் வந்து பிகினிங்லேருந்தே கொஞ்சம் ப்ராக்டிசஸ் எடுங்க. நிறையா காலேஜஸ் வந்து இப்போ இதையெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் காலேஜஸ் சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுக்கட்டும், நீங்களும் வந்து பர்சனலாக இதை வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுகிறப்ப ஆகட்டும், அந்த ஐ டு ஐ கான்டாக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலு, இந்த
போஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் மெதுவாக கற்றுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க, சீன் போடுற அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வந்து கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறத உங்களால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை தான் வந்து ஹெச்ஆருக்கு லைக் பண்ணுவாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு சேலரி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கம்பெனிஸில் வந்து நீங்கள் ரெக்ரூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே கம்பெனிலேயே உங்கள் காலேஜ்லேருந்து 10 பேர் ரெக்ரூட் ஆகிறாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷன் வந்து ஒரு நல்ல ஜாப் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இன்டைரக்ட் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ 4 இயர் நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட அதர் ஏரியாஸ்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட்.